நேயர்களுக்கு வணக்கம். மார்கழியும் பிரசாதமும், திருப்பாவை கோயில் அதில் பிரசாதம்னு நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பிரசாதத்தை பற்றி தெரிஞ்சுட்டு வரோம். அடுத்தது என்ன பிரசாதம்? நம்முடைய இந்த ஒரு நிகழ்ச்சி அப்படியே குருவாயூர் பால் பாயசத்துலேருந்து ஆரம்பிச்சது. தொடர்ந்து வணக்கம் ஸ்ரீவதியா, இன்றைக்கி நீங்கள் எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? வணக்கம் குரு நேயர்கள் மற்றும் கற்பகலட்சுமி அவர்களே. இன்றைக்கி நம்ம மார்கழியிலேயே விசேஷமான திருப்பாவையில் இருக்கிற அக்கார அடிசல் பண்ண போகிறோம். ஓ, அது சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு திவ்ய தேசம் ஞாபகத்துக்கு வரும். அது என்ன? ஸ்ரீரங்கம். பூலோக வைகுண்டம், முதல் திவ்ய தேசம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு திவ்ய தேசம். அதுவும் ஆண்டாளுடைய வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது அவள் வாழ்க்கைக்கு எப்படி திருவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ரொம்ப ரொம்ப முக்கியமோ, அது மாதிரி அவள் இறைவனடி சேர்ந்ததற்கு மிக பெரிய ஒரு அற்புத தலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீரங்கம். அப்போ ஸ்ரீரங்கத்துக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பிரசாதம்னு பார்க்கக்கூடிய அந்த ஒரு அற்புதமான பிரசாதம் தான் இன்றைக்கி பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். சக்கரை பொங்கலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? சக்கரை பொங்கல் பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் வேக வைப்போம். இது பாலுலேயே வேக வைக்கிறது. அந்த பாசுரத்துலேயே அதுதான் சொல்லியிருப்பாங்க. பால்லேயே வேக வச்சு நெய் ஒழுக பண்ணுறது தான் அக்கார அடிசு. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த 27வது பாசுரத்தை நம்ம கண்டிப்பாக நினைவு கூறணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம்பிங்க. நீங்கள் அப்படியே சமைக்கும் பொழுது ஆண்டாளுடைய பாசுரத்தையும் நெய்யையும் கலந்தே நம்ம இந்த பிரசாதத்தை பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ இதை இப்போ நம்ம அக்கார அடிசல் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். ஒரு கப்பில் நான் அரிசி எடுத்துருக்கிறேன். எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதில் 1/4 கப் பைத்தம்பருப்பும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டுக்கிறோம். இதே கப்பில் 3 கப்பு நெய், 2 கப்பு வெல்லம் போட்டுக்க போகிறோம். இந்த வெல்லத்தை நான் கரைச்சி வச்சுட்டேன். இப்போ ரெடியாக இருக்கணுங்கிறதுக்காக கரைச்சி வச்சுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நெய்யை நிறைய ஊற்றி இந்த அரிசியும் பருப்பையும் நம்ம அழகாக வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேக வைக்கிறது தான் அக்கார அடிசலில் ஒரு ஸ்டெப்பு. நீங்கள் அப்படியே நெய்யை எடுத்து வாரி வழங்கும் வள்ளல் பசுக்கள் மாதிரி அந்த கடாயில் விடும் பொழுது அந்த முழங்கை வழியாரன்னு ஆண்டாள் சொல்கிற அந்த வரிகள் தான் ஞாபகம் வருது. நிறைய நெய்யை ஊற்றி இதை வறுத்துட்டு நல்லா பொரிஞ்சிடும். அரிசியும் பருப்பும் நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறமா தான் இதை வேக வைக்க போகிறோம். அக்கார அடிசலுக்கு அப்படி தான் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 1 கப் அரிசிக்கு 1/4 கப் பைத்தம்பருப்பும் கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுட்டா போதும். அதுக்கப்புறம் நெய்யில் நல்லா வறுத்துக்க போகிறோம். இதுக்கு சிட்டிக்க பச்சை கற்பூரமும் வெறும் இது ஏலக்காய் பொடியும் போட்டால் போதும். அது லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இதை மாதிரி நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறமா வேக வைக்கணும். இப்போ வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அந்த கப்பில் 6 கப்புக்கு உங்களுக்கு பால் தேவைப்படும். அதில் 2 கப்பு பாலை வேக வைக்கும்போது ஊற்றுவோம். மற்ற 4 கப்பு நம்ம அதுக்கப்புறமா விட்டு கலரும் போது எடுத்துக்கலாம். அதுதான் பால் சோறு அப்படின்னு சொல்கிறது போல். நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணியிலேயே நம்ம வேக வைக்கிறது சர்க்கரை பொங்கல். பால் அப்படின்னு சொல்லும்பொழுது பாலால் செய்யப்பட்ட சாதம். அதுதான் 27வது பாசுரத்தில் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா. எந்த பகை, எந்த எதிரிகள் தொல்லை இருந்தாலும் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்ற இந்த பாசுரத்தை பாடி, இன்னும் பார்த்திங்கன்னா பல பாமர மக்களும் ரொம்ப அழகாக கூடாரவல்லி அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய அழகான நாள் தான் இது. அப்போ நிறைய பேர் இல்லங்களில் இந்த பிரசாதமும், சிலர் சர்க்கரை பொங்கலும் பண்ணுவாங்க. இறைவனுக்கு தேவை அன்பு தானே, இதுதான் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. இது எல்லாமே நம்ம அன்பால் கொடுக்கறது மட்டும்தான். இந்த பிரசாதத்துக்குன்னு ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறெல்லாம் உண்டு. அது என்னன்னா, ஒரு பிடி அரிசிக்கு 1 முந்திரி, 1 முந்திரிக்கு 1 பாதாம், 1 பாதாம்க்கு 2 பிஸ்தா, 1 பிஸ்தாக்கு 2 திராட்சைன்ற கணக்கில் சேர்ப்பாங்களாம். அந்தளவு இந்த பிரசாதங்களை பண்ணும் பொழுது சாஸ்திரத்துக்கு சிட்டிக்கு உப்பும் சேர்ப்பாங்க அப்படின்றத அடியேன் கேள்விப்பட்டேன். பட் இது மாதிரியான ரொம்ப பெரிய, அதாவது சர்க்கரை பொங்கல் தான் ஈஸி, இது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு உண்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்க்கும் பொழுது எகெயின் இப்போ நமக்கு அந்த காலத்து மாதிரி விறகு அறுப்போ இந்த கட்டையை வச்சு அதெல்லாம் இல்லை, எல்லாமே குக்கர் 1 pot 1 shot அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். அப்படியே ஸ்ரீரங்கத்து ஸ்மெல் மாதிரி இருக்குது.
அங்கே தலிகை பண்ணும்பொழுது இந்த ஒரு நெய் ஸ்மெல் வரும். ஆமாம், இது ஏன் இதை நான் கற்றுனேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஸ்ரீரங்கம். அதனால் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கிற பிரசாதங்கள், அன்னன்னைக்கு விசேஷங்கள் எல்லாமே ஆற்றுலையும் அதே மாதிரி அம்மா பண்ணி அதுலேருந்து நான் கற்றுனது தான் இந்த ரெசிபி. ஒவ்வொரு வருடமும் மார்கழி அந்த 27வது நாள்னும் பொழுது உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி கண்டிப்பாக சுவாமிக்கு பிரசாதமாக பண்ணிடுவீங்க. கண்டிப்பாக மார்கழி திருப்பாவையே டெய்லி ஆரம்பிச்சிடும். மார்கழி 1ஆம் தேதியிலேருந்து திருப்பாவை கோயிலுக்கு போகிறது எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி 27ஆம் நாள் கூடாரவள்ளிக்கு இது கண்டிப்பாக இருக்கும். இதுவும் ஸ்ரீரங்கத்தில் பிறந்து வளர்ந்தாங்க உங்கள் அம்மானா ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் அந்தந்த ஊர்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பிரசாதங்கள் அப்படின்றது நம்ம எமோஷன்ஸோட சேர்ந்துருக்கோம். நீங்கள் எப்படி சொன்னீங்க பால் பாயசம் பண்ணும்பொழுது, நான் நங்கநல்லூரில் இருந்தேன், அந்த குருவாயூரப்பனுடைய அந்த பால் பாயசம், குருவாயூர் போகணும்னு இல்லை, அந்த குருவாயூரப்பனுடைய கோயில் இருக்கிற இடத்துல கூட அந்த விஷயங்கள் நமக்கு பாரம்பரியமாக வருது. இப்போ இது செவக்கிற அளவு செவக்கக்கூடாது, அதுக்குள்ளே இது பண்ணிவிட்டு நம்ம தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி வந்து 6 கப்பு ஊற்ற சொல்லியிருக்கிற வேக வைக்கிறதுக்கு. அதில் 2 கப்பு வந்து நம்ம பால் ஊற்றிக்க போகிறோம். முழுக்க பாலையும் வேக வைக்கலாமா? முழுக்க பால் வேக வைக்க இல்லை, தண்ணி ஊற்றி வேக வைக்கிறது தான் நல்லது. ஏன்னா நம்ம இது கலரும் போது திருப்பி வந்து நம்ம பால் ஊற்ற போகிறோம். இப்போது இதுக்கு வந்து நான் 4 கப்பு ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிட்டு அப்புறம் பால் ஊற்றுறேன். பால் ஊற்றினா ஃபஸ்ட்டு திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தண்ணியை ஊற்றிட்டு 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா இந்த கப்பில் தான் நான் அரிசி அளந்து எடுத்துருக்கறதுனால ஒரு அளவு கப், அதுக்கே தான் நீங்கள் ப்ரப்போர்ஷனேட்டாக மற்ற எல்லா பொருளையுமே போடுறீங்க. 1 இதுக்கும் அந்த க்ரீமி மில்க் மாதிரி தேவையா இல்லை சாதாரண பால் இருந்தாலே போகிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம கலர்றதுக்கும் விட போகிறோம். ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 விசில் விடணுமா குழையறதுக்கு? குழையறதுக்கு நல்லா 3 விசில் 4 விசிலே விடலாம். நிறைய தண்ணி விட்டுருக்கறனால நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் இது. ஓகே, ரொம்பவே நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு பிரசித்தி பெற்ற பிரசாதம், ரங்கநாதருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அற்புதமான பிரசாதம் தான் அக்கார வடிசல். இதை வந்து வேக வச்சோம் இல்லையா, அது வந்து 4-5 விசில் இருக்குமா? 4-5 விசில் நல்லா வெந்து குழஞ்சி வந்தாச்சு. அப்போ மசிச்சு வச்சுட்டு பாலில் இதை திருப்பி நம்ம கலர போகிறோம். ஸோ இதை கப்பில் தான் நம்ம வந்து அரிசி எடுத்தோம். அதில் 6 கப்பு வந்து பால் வேணும்னு சொன்னோம். 2 கப்பு வேக வைக்கும்போது யூஸ் பண்ணியாச்சு. இப்போ மீதி 4 கப்பை இப்போது ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கிறோம். அது இந்த அக்கார வடிசல் அப்படின்னு சொல்லும் பொழுது பால் சோறு அப்படின்னு அழகான தமிழில் ஆண்டாள் சொன்னதாக நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன் இந்த இடத்துல இந்த உணவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் பாவை பாடல் பாடும் பொழுது முதல் பாட்டில் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாய் அப்படின்னு பாசுரம் துவங்குது. 2வது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ற அந்த பாசுரத்தில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆண்டாள் ரொம்பவே அழகாக சொல்கிறான். 3வது பாசுரம் ஓங்கி உலகளந்த, அதில் இந்த பலன்தான் என்ன, வெறும் கன்னி பெண்கள் பாவை பெண்கள் திருமண வரம் கேட்கிறது மட்டும்தானா இந்த பாவை நோன்பினுடைய மகத்துவம்? இல்லை, பொது நோக்கும் இருக்குது, மழை வேண்டி இருக்கின்றது அப்படின்னு நோன்பு துவங்கும் இந்த அற்புதமான வைபவம் 27வது பாட்டில் அவங்க நினச்சி அந்த கிருஷ்ணரையே பார்த்துட்டாங்களாம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து இந்த பாடலை பாடும் ஆண்டாள் தான் பிருந்தாவனத்திலேயே இருப்பதா தான் நினைக்கிறான். கிருஷ்ணனை பார்த்தாச்சு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்கும் அந்த அணிகலன்களை எல்லாம் போட்டு புது ஆடை உடுத்தி இப்போ அவளுடைய அந்த வெற்றிகரமான நோன்பை நிறைவு செய்கின்றாள். அதனால் கிருஷ்ணா, அந்த பால் சோறு சாப்பிட்றேன், இவ்வளோ நாள் நான் நோன்பு இருந்தேன், ஏன் 2வது பாசுரத்தில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஏன் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு அசதியாக இருக்கும், தூக்கம் கேட்கும், அதெல்லாம் வேண்டாம், நினைவு முழுக்க கிருஷ்ணனாக இருக்கணும் அப்படின்னு எடுத்து அந்த நோன்பு பால் சோறு சாப்பிட்டு அவள் நிறைவு செய்கின்றாள். இதில் இன்னொரு அழகு என்னென்னா, அந்த நெய் தானே, அதை குட் ஃபேட்டுன்னு அன்ன சுத்தினே பேர். நமக்கான தானியங்களில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் நெய் கலக்கும் பொழுது அந்த தோஷங்கள் நீங்கும். அந்த காலத்தில் அந்த குட் ஃபேட் இவ்வளோ சாப்பிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்து பெண்கள் நிறைய நடப்பாங்க. இந்த பாவை நோன்பே இப்படி ஒரு வீடாக போய் ஆண்டாள் ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி தானே இருக்கு. அப்போ அந்த அளவு உடற்பயிற்சி செய்வார்கள். கை கலப்பை அப்படின்ற மாதிரி தயிர் கடையிறதெல்லாம் வருது. இந்த பாசுரங்களையே பெண்கள் எந்த அளவு உடல் உழைப்பையும் அவர்கள் கொடுத்தார்கள். அப்போ குட் ஃபேட் அப்படின்றது தானாகவே
அந்த உடற்பயிற்சியோடு இருந்தது. அதனால உடற்பயிற்சி இல்லாமல் அளவுக்கு அதிகமாக நெய் சேர்க்கக்கூடாது அப்படின்றது இப்போ தான் வந்திருக்கு. அந்த காலத்தில் நெய் வளமும் இருக்கும், பெண்கள் உடல் பயிற்சி இதெல்லாமும் அவங்க செஞ்சாங்க. இந்த பாசுரத்தில் கொதிச்சிருத்தா? இப்போ நம்ம இதை போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கலர போகிறோம். இதுக்கு வந்து ஸ்வீட் வந்து நம்ம வெல்லம் எடுத்துருக்கோம். எந்த கப்பில் நம்ம வந்து அரிசி எடுத்தோமோ 2 கப்பு வந்து வெல்லம் எடுக்கிறோம். அதுலேயே ஆமாம், அதுதான் எடுத்த அளவு. ஓகே, இப்போ இதில் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். இது இப்போ நம்ம பால் இதை இது பண்ண போகிறோம், கலர போகிறோம். இப்போ என்ன ஆகும், நம்ம வெல்லம் போடும்போது பால் நல்லா திரிஞ்சு போயிடும் எப்போவுமே. அதனால் இப்போ இது பண்ணும்போதே ஒரு சிட்டிகை வந்து பேக்கிங் சோடா, நம்ம குக்கிங் சோடா இருக்குல்ல, இவ்வளோ ஒரு சிட்டிகை எடுத்து இதில் போட்டுருங்க. சிட்டிகை போட்டுட்டோம்னா இது வந்து திரியவே தெரியாது. இல்லைனா நம்ம சுட சுட கலரும் போது இது நம்ம வெல்லம் விடும்போது கண்டிப்பாக இது வந்து திரியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் இதை பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. அதுவும் திரியும் பொழுது மனசுக்கும் கொஞ்சம் வருத்தமாக ஆகிடும் இல்லையா, எவ்வளோ நம்ம சுவாமிக்காக பண்ணோம். இந்த பாசுரத்தில் இன்னொன்று ஒரு அழகு என்ன தெரியுமா ஸ்ரீவித்யா, இந்த பாசுரத்தில் ஆண்டாள் இன்னைக்கு கார்ப்பரேட் அளவில் பேசுகிற டீம் ஒர்க்கை பற்றி சொல்கிறான். எந்த ஒரு நிறுவனமானாலும் அந்த டீம் ஒர்க் அவசியம் இல்லையா. கூடி குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அவள் நோன்புக்கு போகும்பொழுது எல்லாரும் வாங்கன்னு தோழிகள் அழைக்கிறா, எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிடலை. அங்கே அவள் யாரையுமே கம்பல் பண்ணலை. ஆனால் உணவு சாப்பிடும்பொழுது எல்லாரும் வாங்க, அப்போ உணவு அப்படின்றதையே பகிர்ந்து உண்ணணும் அப்படின்ற ரொம்ப பெரிய சிந்தனை நம்முடைய இறைபக்தியுடைய இறைவனை ஆண்ட அந்த ஆண்டாளுக்கு இருக்குது. அந்த டீம் ஒர்க் அப்படின்றதோட கூடி குளிர்ந்தேலோர் எம்பாவாய், அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து அந்த உணவை சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஆண்டாள் சொல்கிறா. அதுவும் முழங்கை வழியார நெய் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருப்பியும் நெய் அந்த முழங்கை வழியார நீங்கள் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுவீங்களா? ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா கலரும் போது நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஹீட்டை குறைச்சிக்கிறேன். எப்போவுமே எதுவாக இருந்தாலும் வெல்லம் ஆட் பண்ணும்போது நம்ம ஹீட்டை குறைச்சிட்டு வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த வெள்ளை தண்ணி நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ஒரு பாகு அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அது பாகு எதுவுமே பதமே வேண்டாம், வெறும் வெல்லத்தை கரைச்சி வச்சுருக்கேன். 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க வச்சாலே கரைஞ்சி போயிடுது, எல்லாருக்குமே தெரியும். வடிகட்டி அவ்வளோதான். அந்த இது பதம் வேண்டாம், பதமே வேண்டாம், வெறும் வெள்ளை பாகு அப்படியே சும்மா பாகெல்லாம் கிடையாது, வெல்லத்தை கரைச்சி வச்சதை இப்போ நான் ஃபுல்லாக ஹீட்டை வந்து கம்மி பண்ணிவிட்டு இதை ஊற்றிடலாம். நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது இதை விட கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் சர்க்கரை பொங்கல். இதில் அந்த பாலையும் சேர்த்து பாலையே வேக வைக்கிற மாதிரியான ஒரு இதை நல்லா கொஞ்சம் நேரம் கலரிகிட்டே இருக்கணும். இப்போ கலரும் போது நல்லா நெய் ஊற்றிக்கலாம். கலரட்டுமா? அதுக்கப்புறம் வேணுங்கும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விடணும். ஆமாம், இது நல்லா கலரிட்டே இருந்ததுன்னா அப்படியே இது கெட்டியாகி, எப்போவுமே வெல்லம் போடும்போது என்ன ஆகும், அது கெட்டி பதமாகிடும். அது கொஞ்ச நேரத்தில் அப்படியே கெட்டி ஆகிடும். அப்போங்கரைச்ச இறக்கும் போது நம்ம சிட்டிக்க பச்சை கற்பூரம் போட்டுட்டு இதில் இது ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம், நான் வந்து முந்திரியும் வறுத்தே வச்சுட்டேன், அதையும் போட்டு நெய்யில் வறுத்து வச்சது அதையும் நம்ம லாஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு சுவாரஸ்யத்திற்காகவும் இறைவனை பற்றிய சிந்தனைக்காகவும் நம்ம ஒரு தலத்தை பற்றி இறைவனுடைய மகிமையை பற்றி பேசிண்டே சமைக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சமைக்கும் பொழுது பேசக்கூட மாட்டாங்க. ஏன்னா அந்தளவு சுத்தமாக நம்மையும் அறியாமல் நம்முடைய எச்சில் கூட இறைவனுக்கு படைக்கும் அந்த பிரசாதத்தில் வரக்கூடாதுன்ற அளவு மௌனமாக அவர்கள் சமைப்பார்கள். ஆனால் மௌனமாக வாய் தான் இருக்குமே தவிர மனம் முழுக்க ஏதாவது ஒரு இறைவன் நாமாவளி, பாவை பாசுரங்களோ அல்லது விஷ்ணு சஹஸ்ரநாமமோ அபிராமி அந்தாதியோ இப்படி இறைவனை பற்றிய பாடல்களை பாடிக்கொண்டே. இப்போ நம்ம லௌகீகமாக பேசுகிறோம் இல்லையா, நீ என்ன பண்ண, நாளைக்கு இந்த ப்ரோக்ராம் என்ன, நாளைக்கு நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃபோனில் பேசிட்டு கூட இப்போ நம்ம இந்த யுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையாவது காதில் ப்ளூடூத் போட்டுக்கிறோம், இல்லை மொபைலில் வச்சு பேசிகிட்டே பண்ணுறோம் இல்லையா. ஆனால் அந்த காலத்து பாட்டிமார்கள்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இதையே ஒரு யாகம் மாதிரி. அப்போ நீங்கள் அதுவும் யாகம்னு சொல்லும் பொழுது இந்த அக்கார வடிசல் மாதிரி ஒரு அற்புத யாகமே கிடையாது. ஏன்னா யாக ஹோம குண்டங்கள்லையும் நெய் தான் நிறைய விடுவாங்க, இதுலேயும் பார்த்திங்கன்னா நெய் விட்டு விட்டு பண்ணுறோம். அதனால் பெண்கள் செய்யும், அதுவும் குடும்ப நன்மைக்கு ஆரோக்கியத்திற்கு செய்யும் ஒரு விதமான யாகம் என்பதால் அந்த மந்திர சக்திகள்னு சொல்லக்கூடிய துதிப்பாடல்களை மனதிற்குள் சொல்லுவார்கள். ஏன், வாய் திறந்து சொன்னால் அந்த புனிதம் கூட கெட்டுடக்கூடாது.
அக்கார வடிசல் அப்படின்ட்டு உடனே இன்னொன்று ஒரு கோயில் நீங்கள் தான் எனக்கு அதை பற்றி நேற்று சொன்னீங்க. எந்த கோயில் சொல்லுங்கள்? ஆண்டாள் என்ன வேண்டின்றா ஞாபகம் இருக்குங்களா? 100 அது அடாப்ட் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டிட்டது. அது ஆண்டாள் வந்து சின்ன வயசில் அவங்க அப்பாவோட திருவல்லிபுத்தூரில் பிறந்தாலும் அழகர் மலைன்னு இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அங்கே போகிறாளாம். அதுக்கு கொஞ்சம் விடலாமணி அங்கே போகும்பொழுது அதுக்கான அழகான புராண பெயர் என்னென்னா திருமாலிருஞ்சோலை அப்படின்றது தான் அழகர் மலைக்கான அழகான பெயர். பாசுரங்களெல்லாம் திருமாலிருஞ்சோலைன்னு வரும். நம்மாழ்வார் பாசுரம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஆண்டாள் அவங்க அப்பாவோட போகும்பொழுது அவளுக்கு எல்லாருமே வேண்டுதல் வைப்போம் இல்லையா, கடவுள்கிட்ட திருமணம் கேட்குப்போம், குழந்தை பாக்கியம், பதவி, வேலை எல்லாமே நமக்கு கடவுள் தானே. அப்படி ஆண்டாளுக்கு நான் வந்து ரங்கனை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசை. அவள் பிறந்தது திருவல்லிபுத்தூர், அவள் இருப்பது திருமாலிருஞ்சோலை, அவங்க அப்பாவோட வந்திருக்கா. அங்கே இருக்கிறதும் சுந்தரராஜ பெருமாள். அவர்கிட்ட கேட்குறாளாம், எனக்கு வாழ்க்கையில் எப்படியாவது ஸ்ரீரங்கம் போய் அங்கே இருக்கக்கூடிய ரங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி மட்டும் ஆச்சுன்னா 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் உனக்கு கொடுக்குறேன். நம்ம கூட பார்த்திங்கன்னா நிறைய சமயத்தில் ஒரு அவசரத்தில் அல்லது தேவைக்காக உள்ள முருகி என்ன வேண்டும்னு தெரியாமல் கூட வேண்டிப்போம். ஆனால் அந்த வேண்டுதலை எந்த அளவு தீவிரமாக வைராகியமாக வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு அதே அவசரத்தில் போய் பண்ணுவோம்னா சில சமயத்தில் நேரம் இருக்காது. உண்மையாக சொல்லணும்னா ப்ரியாரிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடும். அதுதான் உண்மை இல்லையா? சுவாமி தானே, அவர் அந்த மாதிரி எதுவும் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது இல்லை. எப்போவுமே பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னுவாங்க. அதனால தான் நட்ராஜருக்கு பித்தா பிறைசூடின்னு பாடினாராம் சுந்தரர். ஏன்னா அப்பா அம்மா மனசு பித்து தான், பிள்ளை மனம் தான் கல். அதனால் சுவாமி என்ன இவ எனக்காக வந்து இதை தரேன்னா வேண்டுதல் ஆயிடுச்சே, நிறைவேற்றிட்டோமே, இன்னும் வந்து பண்ணலையே அப்படிலாம் கணக்காக கேட்க மாட்டார். அப்படி ஆண்டாள் ரொம்ப ஆசையாக 100 தடா அக்கார வடிசல் 100 தடா வெண்ணெய் எப்படியாவது கொடுத்துட்றேன் சுந்தரராஜா, என்னை எப்படியாவது ரங்கமன்னாரோட ரங்கநாதனோட என்னை எப்படியாவது சேர்த்து வச்சிடேன் அப்படின்னு கேட்குறான். இந்த பாவை நோன்பெல்லாம் முடிஞ்சப்புறம் இறையருளால் திருச்சி வரா, ஸ்ரீரங்கம் வந்து ஓடி போய் பெருமாளுக்குள்ளே போய் அவள் 2 கலக்கிறாய் தான் ஆண்டாளுடைய அற்புதமான வரலாறு. அப்படி இருந்த உடனே அந்த வேண்டுதலை யார் செய்வா? நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே அப்படின்ற ஒரு வரி வரும். பெரும்பூதூர் மாமுனி யாருன்னா ராமானுஜர். அவருக்கு எப்படி ஆண்டாள் பின்னாள் அவள் தங்கையாக எப்படி மாற முடியும்? சொல்லப்போனால் ராமானுஜர் அவர்களுக்கு திருப்பாவை ஜீயர்னே பேர். அவ்வளோ பிடிக்குமா திருப்பாவை? யாராவது திருப்பாவை உபன்யாசம் கூப்பிட்டா அவர் சொல்வாராம், அது வந்து ஆண்டாளால் தான் பண்ண முடியும், அந்தளவு திருப்பாவைனா பிடிக்குமா. அவர் திருமாலிருஞ்சோலை போகிறார். போன உடனே இந்த திருமாலிருஞ்சோலை பாசுரத்தை படிக்கும் பொழுது அச்சோ ஆண்டாள் இப்படி வேண்டின்றாளே, அவளுக்கு ரங்கமன்னாரோட கல்யாணம் ஆயிடுச்சு, அவள் பூதேவி ஆண்டாள் நாச்சியாராக கோயிலுக்கே வந்தாச்சு. அப்போ அந்த வேண்டுதலை யார் பண்ணியிருப்பா? ஒரு அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா தங்கச்சி ஏதாவது விட்டு போன விஷயத்தை தொடர்ந்து பண்ணுவார். அதனால் உடனே அவர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களை அழைச்சி அவர் என்ன வேண்டுதல் சொன்னாலோ அதை நிறைவேற்றினாராம். அதனால தான் பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆண்டாள் எந்த கோலத்தில் இருப்பா? ஸ்ரீவித்யா கோயிலில் போனால் நின்னா மாதிரி இருப்பாளா? ஆனால் அப்பா என் வேண்டுதல் முடிஞ்சதுன்னு திருமாலிருஞ்சோலையில் மட்டும் ஆண்டாள் அமர்ந்த கோலத்தில் இருப்பாளாம். அப்பாடான்னு ஒரு நிம்மதியாக அமர்ந்த நிலையில் இருப்பா. இதெல்லாம் வந்து நம்முடைய ஆச்சாரியர்களுடைய அழகான ஏற்றம் மிகுந்த விஷயம். இன்னும் கொஞ்சம் நெய் கலக்கலாமா? நான் இப்போ இது போட்டுடுறேன், பச்சை கற்பூரமும் இது ஒரு மணி இப்போதைக்கு போதும், நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதை நல்லா வந்து பொடி பண்ணி அப்புறம் போடணும், அப்போ தான் கரையும். இது வாசனைக்காக இல்லையா? வாசனைக்காக. தேவைன்னா குங்குமப்பூ போடலாம். தேவைன்னா எல்லாமே அதெல்லாம் நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறதா. பச்சை கற்பூரம் கொஞ்சமாக இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டுட்டு இது மாதிரியும் போடலாம். இல்லை முன்னாடி பெரியவங்க சொன்ன மாதிரி ஒரு படி அரிசிக்கு 1 முந்திரி, 1 பாதாம், 2 பிஸ்தா, 1 பாதாமுக்கு 2 பிஸ்தா பருப்பு, 1 பிஸ்தா பருப்புக்கு 2 திராட்சைன்னு எது வேணாலும் இந்த ஒரு பிரசாதத்தை அலங்கரிக்கலாம். ஏன்னா சுவாமிக்காக நம்ம ரொம்ப ஆசையாக செஞ்சு தர்றது. கற்பூரம் போட்டு இப்போ வந்து ஏலக்காய் தூள் போடுறேன். இது ரெண்டுமே வாசனைக்கு. இது வந்து ரொம்ப சிம்லியே நீங்கள் கலரின்னு இருக்கோம்.
இப்போ என்ன அந்த நெய் வந்து திரிஞ்சு வருமா இப்போ? இது நம்ம வேணுங்கும் போது போட வேண்டியதா. இது வந்து மற்ற இது மாதிரி பிரிஞ்சு வர்றது மாதிரி வராது. நல்லா இது கெட்டியாகும். பதம் வந்து உங்களுக்கு கெட்டி ஆகிறதான் பதம் உங்களுக்கு இதில். இப்போ அந்த இதையும் போட்டுடலாம். முந்திரி வறுத்து வச்சதையும் போட்டா அதுலேயுமே நெய் இருக்குது. போட்டுடலாம். அப்படியே கலரி கொஞ்ச நேரத்தில் கெட்டி ஆயிரும் இது. இப்போ பால் அவ்வளோதான், 6 கப்போட முடிச்சிடலாம். நெய் மட்டும் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் விடலாம். ஆமாம். இது நீங்கள் அடுப்பை அணைச்சப்புறம் கூட கெட்டியாகும் இல்லையா? கொஞ்சம் கெட்டியாகும். பட் அந்த பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணோன்னா கெட்டியாகும். இப்போனா அவ்வளோ கெட்டியாகாது, கொஞ்சம் ஓடுற பதத்தில் இருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியானோன்னு ஆஃப் பண்ணோன்னா உங்களுக்கு சக்கரை பொங்கல் எப்படி கெட்டியாக வருமோ அந்த மாதிரி. பாயசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் நடுவில் இருக்கிற வச்சுக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப அழகான அக்கார வடிசல். எனக்கு இன்னும் ஸ்ரீரங்கத்தில் நின்று இதை சாப்பிட போகிற மாதிரி இருக்குது. இந்த சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும். ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. பேரெல்லாம் பார்க்கும்பொழுது பயமாக இருந்தது. முன்னாடி காலத்தில் வீட்டில் பெரியம்மா, அம்மா, அத்தை இவங்கெல்லாம் கற்று தருவாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே எளிமையாக நமக்கு பிடிச்சதை கற்றுக்குறோம். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதுமேண்டேன் அரங்கமா நகருளானேன்னு ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆழ்வார் பாடினார். ஆனால் இந்த பிரசாதத்தில் கூட சுவாமியை பார்க்க முடியும்னா அப்படி ஒரு பிரசாதமாக தான் இந்த அக்கார வடிசல். முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் போயிடலாம், போக முடியலனா இந்த அக்கார வடிசல் ஆசையாக நம்ம வீட்டு பெருமாளுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக ரங்கநாதர் நம்மை தேடி ரங்கநாயகி நாச்சியாரோட வருவார், கூட ஆண்டாளும் வருவார். இவங்கெல்லாம் வந்தால் என்ன, இல்லம் முழுக்க வளம் நிறைந்து நல்லதொரு வாழ்க்கை வாழ்வோம். ஸோ இப்போ அக்கார வடிசல் ரங்கநாதருக்கு ரெடி ஆயிடுச்சு.